ஓகே பசங்களா, இப்ப நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் குள்ள என்டர் ஆகிறோம். தட் இஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஆந்தரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் போலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு டீடைலா பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன பார்த்தோம்? ஃபீமேல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஃபைனலா என்ன பார்த்தோம்? How is the female gametophyte, that is கருப்பை embryo sac எப்படி ஃபார்ம் ஆச்சு அது வரைக்கும் டீடைலா லாஸ்ட் வீடியோல பார்த்து முடிச்சோம். இப்ப அடுத்தது நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷனுக்கு வரும். அதாவது மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன். கரெக்ட்? தட் ஒன் இட் will form zygote. Zygoteல இருந்தா எம்பரியோல இருந்தா சீட் ஃபார்மேஷன், ஃப்ரூட் ஃபார்மேஷன், இது எல்லாமே. கரெக்ட்? சோ ஃபர்டிலைசேஷன் தான் எண்ட் ரிசல்ட். சோ அதுதான் இப்ப டீடைலா படிப்போம். சோ இது ரொம்ப ஈஸி. சோ பிஃபோர் கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த கான்செப்ட் வந்து ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். ஓகே, சோ ஸ்டார்ட் வித் தி process. சோ டபுள் ஃபர்டிலைசேஷன். சோ இந்த செக்ஷன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இது நத்திங் பட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எம்பரியோ சாக். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்க போகுது. ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பாலினேஷன் நடக்கும். கரெக்ட்? பாலினேஷன் என்னது? pollen grain will fall on the stigma. ஓகே, சோ ஸ்டேமன்ல இருந்து பிஸ்டிலுக்கு வந்து pollen grain வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, the transfer of pollen grain from stamen to pistil is called pollination. So pollination பத்தி நம்ம டீடைலா வந்து subsequent videosல பார்க்கலாம். But right now this is more important. So இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரியாலிட்டில என்ன நடக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபிளவருக்குள்ள நமக்கு பாலினேஷன் நடக்கும். பாலினேஷன் நடந்த பிறகுதான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். பாலினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி pollen grain ஃபார்ம் ஆயிருக்கணும், ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எம்பரியோ சாக்கும் ஃபார்ம் ஆயிருக்கணும். சோ நேச்சர் வந்து எல்லாமே வந்து ஒரு ஆர்டரா பண்ணும். ஃபர்ஸ்ட் pollen grain ஃபார்மேஷன், எம்பரியோ சாக் ஃபார்மேஷன். செகண்ட் வந்து என்ன நடக்கும்? செகண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி பாலினேஷன். தேர்ட் வந்து ஃபர்டிலைசேஷன். தட்ஸ் கால்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன், 2 times. ஓகே, சோ இப்போ பாலினேஷன் நடந்துடுச்சு. we will assume that pollination has happened. பாலினேஷன் நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? pollen grain வந்து இங்க விழுந்துடுச்சு. that is our pollen grain has fallen over the stigma. So this interaction between pollen grain and pistil is called as pollen pistil interaction. pollen pistil interaction. ஓகே, சோ pollen grainum pistilum வந்து இன்டராக்ட் பண்ணும். இப்போ வந்து pistil மேல எந்த pollen grain வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குமா? சப்போஸ் ஐ அம் டேக்கிங் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். இப்போ ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் உடைய pollen grain வந்து இன்னொரு ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் உடைய ஸ்டிக்மால போய் விழணும். கரெக்ட்? இந்த ஸ்டிக்மா சர்ஃபேஸ் மேல போய் விழணும். அப்பதான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹைபிஸ்கஸ் pollen ஐ அம் டேக்கிங் சம் அதர் pollen. ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயா pollen. பப்பாயா ஃபிளவர் உடைய pollen போய் விழுது இது மேல. ஃபர்டிலைசேஷன் நடக்குமா நடக்காதா? நடக்காது. ஏன்னா ஸ்டிக்மா வந்து ரிஜெக்ட் பண்ணிடும், இது நம்ம ஸ்பீஷீஸ் கிடையாது அப்படின்னு. சோ அதுதான் pollen pistil interaction. சோ வந்து ஸ்டிக்மா வந்து பாக்கும் நமக்கு ஏத்த pollen grain-ஆ, நம்ம ஸ்பீஷீஸ்க்கு ஏத்த pollen grain-ஆ அப்படின்னு செக் பண்ணும். அப்படி இருந்தா அக்செப்டட், இல்லைன்னா ரிஜெக்ட். இப்போ சப்போஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு, இமீடியட்லி வாட் will happen? pollen grain will form pollen tube. இந்த மாதிரி அழகா ஒரு pollen tube வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அழகா ஒரு pollen tube ஃபார்ம் ஆகும். This is pollen tube. இது pollen grain. So pollen grain accept ஆயிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டா pollen tube formation நடக்கும். pollen grainல என்ன செல் இருக்கு? We have 2 cells here. One is vegetative cell, another one is generative cell. Vegetative cell and generative cell ரெண்டுமே வந்து haploid தான். சரியா? இந்த ஜெனரேட்டிவ் செல், இது வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல் தான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணும், ஜெனரேட்டிவ் செல் தான் மேல் கேமெட்டா ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, சோ ஜஸ்ட் ஒரு ரீகேப். இப்போ இந்த pollen grainல இருந்து ஜெனரேட்டிவ் செல் வெளியே வருது. ஓகே, சோ ஜெனரேட்டிவ் செல் வெளியே வந்து ஓகே இந்த ஜெனரேட்டிவ் செல் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த pollen டியூபுக்கு உள்ள என்ன ஆகும்னா this will get mitotically divided to form 2 male gametes. இதெல்லாம் எங்க நடக்கும்? இன்சைட் த pollen tube. சோ ஜெனரேட்டிவ் செல் வந்து pollen tube குள்ள வருது. வந்துட்டு இருக்கும்போது தான் யோசிக்குது, ஐயோ நம்ம வந்து மேல் கேமெட்டா கன்வெர்ட் ஆகலன்னு சொல்லி மைட்டாசிஸ் மூலமா டக்குன்னு 2 மேல் கேமெட்டா கன்வெர்ட் ஆயிடும். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு what will happen? 2 cells will be traveling down the path. இப்படி போய் தான் உள்ள போய் இது என்னது? மைக்ரோபைலர் எண்ட். சாலஸ் எண்ட் மைக்ரோபைலர் எண்ட் நம்பர். So it will go through the micropylar end. Clear? So இப்போ 2 மேல் கேமெட் வந்து உள்ள என்டர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உள்ள வந்து 2 மேல் கேமெட் என்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டீடைல், this is embryo sac. So 2 male gametes enter the micropylar end of ovule. Micropylar end of ovule என்ன இருக்கு உள்ள? embryo sac enters embryo sac.
சோ அததான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ எம்பரியோ சாக்குள்ள ரெண்டு மேல் கேமெட்டும் வந்துடுச்சு. சோ ரெண்டு மேல் கேமெட் நம்ம கையில இருக்கா. ஒரு மேல் கேமெட் என்ன பண்ணோம்னா it will go and fuse with the egg cell. Okay, that is the first fusion. So what are the two fusions? One male gamete will fuse with the egg cell. ரெண்டாவது மேல் கேமெட் இருந்துச்சா, that will go and fuse with where? With the central cell or two polar nuclei. So அதனால தான் இது பேரு double fertilization. ஜெனரலா வந்து human reproduction one sperm fuses with one egg, right? But this is not like that. Here two male gametes, sperm னு assume பண்ணிக்கோங்க, two sperms two eggs, two egg இல்ல but generally kind of. So இது வந்து remember பண்றதுக்காக two sperms two eggs, அதனால தான் double fertilization. பட் ஆனா ரியாலிட்டில என்னது, ரெண்டு மேல் கேமெட் ஒரு egg cell ஒரு central. Double fertilization first fusion of male gamete plus what? Egg cell. Okay, so male gamete is haploid, egg cell is haploid, correct, to form diploid zygote. இந்த zygote தான் வந்து embryo transfer ஆகும். அதெல்லாம் வந்து நான் அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, this is the first fusion. Okay guys, this is the first fusion. அப்ப second fusion என்ன நடக்கும்? Second fusion வந்து என்னதுன்னா second male gamete. Okay, male gamete will fuse with central cell. Central cell ஆல்ரெடி ரெண்டு போலார் நியூக்ளியை இருக்கு. அப்ப அது வந்து டிப்ளாய்டுன்னு அர்த்தம். Central cell is 2n. Male gamete என்னது n. அப்ப 2n plus n gives 3n. So இந்த fusionல 3n கிடைக்கும், இந்த fusionல 2n கிடைக்கும். First fusion 2n, second fusion 3n. This is a triploid cell. Triploid cell. Okay, so அந்த triploid cell பேர் என்னன்னா, so I'll write it here guys. The triploid cell பேரு PEC. PEC. PEC PEC. That is primary endosperm cell. So இது ரொம்ப முக்கியம். இந்த பெக்குள்ள ரெண்டு நியூக்ளியஸ் இருந்துச்சா, இப்ப மூணு ஆயிடுச்சு, அது பேர் பென் triploid. அதேதான் primary endosperm nucleus. So PEC has 10. Okay, so again I'll tell you. So first fusionல வந்து zygote form ஆகும். zygote வந்து embryo convert ஆயிடும். So அதெல்லாம் நான் டீடைலா later videosல explain பண்றேன். Second வந்து second male gamete will fuse with the central cell. அப்ப என்ன அர்த்தம், male gamete haploid-ஆ, central cellல ரெண்டு நியூக்ளியை இருக்கு, அதனால diploid. n plus 2n will give you 3n triploid. So அந்த entire cell பேரு PEC, primary endosperm cell. அதுக்குள்ள இருக்கிற மூணு நியூக்ளியை பேரு தான் 10, primary endosperm nucleus. Okay, so first fusion results in zygote, second fusion results in PEC cell, that is primary endosperm cell. Okay, this primary endosperm cell தான் endosperm-ஆ கன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் நான் லேட்டர் ஸ்டேஜஸ்ல சொல்லித்தரேன். Okay, so இந்த வீடியோல நம்ம என்ன மெயினா தெரிஞ்சுக்கிட்டோம், போலன் கிரெயின் ஜெனரேட்டிவ் செல்லை ரிலீஸ் பண்ணுது, ரிலீஸ் பண்ணி ரெண்டு மேல் கேமெட்டா போலன் டியூபுக்குள்ள கன்வெர்ட் ஆயிடுது மைட்டாசிஸ் மூலமா. அந்த ரெண்டு மேல் கேமெட்டும் உள்ள வருது, எதுக்குள்ள என்ட்ராது, எம்பரியோ சாக்குள்ள என்ட்ராது. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபியூஷன், ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் zygote, செகண்ட் ஃபியூஷன் ஃபார்ம்ஸ் PEC cells, PEC, which is having 10 PEN. Okay, so இதுதான் வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன். சோ டபுள் ஃபெர்டிலைசேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி டீடைலா தெரியும். ஓகே, சோ ஸ்ட்ரக்சர் டீடைலா தெரிஞ்சா this is very easy. ஓகே, சோ இப்போ நீங்க ப்ரீவியஸா ஸ்ட்ரக்சர் பத்தி தெரியல அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை கட்டாயமா பாருங்க, இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சோ அடுத்தது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.